ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் பிஜிஎம் வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ஒரு வீடியோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட்டோவை பயன்படுத்தி எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜுடைய சைஸை மட்டும் 9:16 வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இமேஜோட சைஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு சேவ் மட்டும் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜிங் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்ட கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணமோ சேம் மெத்தடில் உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபீல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. எப்போதும் கூட சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜ் எடிட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆடியோட கீழே வந்துக்கோங்க. இந்த குறிப்போட லாஸ்ட் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி அந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் கேப்பில் இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜை நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லி இமேஜ் நான் 9:16 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்து ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இடத்துல கீழே உள்ள கலர் ஐக்கான் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளருக்கு போயிடும். இப்போ மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் சேவாக இருக்கும்.
நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன இமேஜை ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறேனோ சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா 9:16 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி நான் கொடுத்துருக்கிற 9:16 எல்லா இமேஜ்லையும் நான் யாருக்கு எடிட் பண்ண போறேனோ அவங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் நான் கொடுத்துருக்க அந்த 9:16 எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அது எப்படிங்கிற பார்த்துக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஆடியோவுக்கு கீழே. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, ஆடியோக்கு மேலே ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ செகண்ட் இமேஜ் இருக்கா, அந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 இமேஜுக்கு மட்டும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள எஃபெக்ட் 2 இருக்கா, ஆடியோக்கு கீழே உள்ள அந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. அது எங்கே ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:28 அந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்து 8:28ல் ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோ. நல்லா பார்த்துங்க, 8:28ல் ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, அதாவது 12:9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபர்ஸ்ட் இமேஜ்லையும் நான் எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த டபுள் பீட் மார்க் இருக்கா, அந்த அடுத்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபர்ஸ்ட் இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 17:13 ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா. ஸோ அதோடைய ஃபஸ்ட் இமேஜ்லையும் எஃபெக்ட் எதுவுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி இதே மாதிரி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.